அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாக, அவர்களுடைய இந்த அழகான முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள நாங்கள் விரும்பினால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் ஸ்கூல் போற காலத்திலே, சின்ன காலத்திலே சொல்லி, அதாவது பாடசாலை புத்தகத்தில் போட்டிருப்பார்கள், மக்கா நகரில் நபி பிறந்தார், மதீனா நகரில் நபி மறைந்தார், உம்மாவின் பேர் வந்து ஆமினா, வாப்பாவின் பேர் வந்து அப்துல்லா. இப்படி இந்த விஷயங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகள் பெரியாக்க எல்லாருக்கும் தெரியும். இதை படிச்சா மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிச்ச மாதிரி ஆகாது. இதை மாத்திரம் தெரிந்து கொண்டால் ரசூலுல்லாஹ்வை பத்தி தெரிந்து கொண்டதாக மாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்க எப்படி தெரியணும் சொன்னால், நாங்க எப்படி இன்றைக்கு எங்கட இளைஞர்கள், எங்கட யுவதிமார்கள், அதாவது இந்த உலகத்தில் அவர்கள் யார் யாரையெல்லாம் அழகான முன்மாதிரிகளாக அல்லது அவர்களுடைய ரோல் மாடல்களாக முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்களுடைய தகவல்களை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்கள்ட்ட உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு துறையில ஃபேமஸான ஒருத்தரை வந்து தனது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட வந்து அவரை பத்தி அவ்வளவு டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க. அவருக்கு அவர் எங்க பிறந்தாரு, அவர் எங்க வளர்ந்தாரு, அவருடைய வாப்பட பேர் என்ன, உம்மட பேர் என்ன, அவருக்கு எத்தனை புள்ள, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை விஷயம், என்னென்ன இது, எவ்வளவு சொத்து மதிப்பீடு, என்னென்ன விஷயம் இது, என்னென்ன அவர் இப்ப ஓடுற கார் என்னத்தை, அவர் இப்ப பாவிக்கிற ஷூ என்னத்தை, எல்லாமே என்ன செஞ்சிக்கும், அந்த அவரை பின்பற்றுவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்ப இப்படி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த தூதருடைய அழகான முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? வெறுமனே அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், அவர் தான் எங்களுடைய இறுதி தூதர், அவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை வந்து நாங்க வருஷத்துக்கு ஒருக்கத்தான் ஞாபகப்படுத்துவோம், ரபியுல் அவ்வல் வரணும், பள்ளிகளை கொஞ்சம் சோடிச்சு ரபியுல் அவ்வல் வந்தா தான் ஞாபகப்படுத்துவோம்னு சொன்னால் இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான முன்மாதிரியை பின்பற்றுவதாக ஆகும். அன்புக்குரியவர்களே, ஒருபோதும் ஆகாது. அப்ப அந்த நாங்க அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். இப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் படிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு புத்தகம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அழகான முறையிலே, மிக தெளிவாக, ஆதாரபூர்வமான ரீதியாக அழகான முறையில் தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கின்றது. அதுதான் உலகளாவிய ரீதியிலே வைக்கப்பட்ட ஒரு போட்டியிலே சவுதி அரேபியாவில் ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினால் 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே வைக்கப்பட்ட ஒரு போட்டி நிகழ்ச்சி, உலகளாவிய சர்வதேச ரீதியான ஒரு போட்டி நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்ட. என்ன போட்டி நிகழ்ச்சி சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தூய்மையான முறையில், அழகான முறையில், ஆதாரபூர்வமாக அந்த வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தர வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை வந்து இன்றைக்கு நேரத்தில் எழுதினது ஆரம்ப காலத்திலிருந்தே பல அறிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு பின்னால வந்த இமாம்களாக இருக்கட்டும், பல இமாம்கள் வந்து அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை, சீராவை அழகாக தொகுத்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் என்ற வகையிலே அந்த தொகுப்புகளிலே சில அதாவது பிரச்சனைகள், சில ஆதாரபூர்வமற்ற செய்திகளும் கூட இடம்பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் இப்படி ஒரு போட்டி நிகழ்ச்சி அறிவித்து, சர்வதேச அறிவித்து, அந்த போட்டி நிகழ்ச்சியில தெரிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் தான். என்ன புத்தகம் என்று சொன்னால், இந்தியாவை சேர்ந்த ஷேக் முபாரக் பூரி ரஹிமஹுல்லாஹ், சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை தெரிவு செய்து அதற்கு 1,00,000 ரியால்கள் பரிசும் வழங்கப்பட்டு அந்த புத்தகத்தை என்ன செய்கிறார்கள், பிரிண்ட் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே எல்லா மொழிகளும், பெரும்பாலாக முஸ்லிம், அதாவது மக்கள் பேசக்கூடிய எல்லா மொழிகளிலும் வந்து அந்த புத்தகம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு ரஹீக்குல் மக்தூம் என்று பெயர் வச்சதுக்கான காரணத்தை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரஹீக்குல் மக்தூம் என்று சொன்னால் அல் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வாசகம், ஒரு பேர். ரஹீக்குல் மக்தூம் என்று சொன்னால் என்ன அதுக்கு அர்த்தம் என்று சொன்னால், சீல் வைக்கப்பட்ட சாராயம், சீல் வைக்கப்பட்ட பானம். அது இந்த உலகத்தில் குடிக்கிற பானம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த சாராயங்கள், பானங்கள் போன்றது அல்ல. நாளை மறுமையில சுவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பானம், அந்த பானத்துக்கு பேர் தான் ரஹீக் அல் மக்தூம். மக்தூம் சொன்னா சீல் வைக்கப்பட்ட, யாராலும் இதுக்கு முன்னாடி திறந்தது இல்லை, சீல் வச்சு வந்தீங்க. அப்ப இந்த பானத்தை எங்களுக்கு எங்க குடிக்கலும் என்று சொன்னால் சுவர்க்கத்தில் குடிக்கலும். நாங்க சுவர்க்கத்தில் குடிக்கணும் சொன்னால், இந்த பானம் எங்களுக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கணும் சொன்னால், இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாறு, இந்த தூதருடைய அழகான முன்மாதிரி எங்கட வாழ்க்கையில வந்தாகணும். வந்தால்தான் நாளை மறுமையில வெற்றி பெறலாம், சுவர்க்கம் போலாம். சுவர்க்கம் போனால்தான் இந்த ரஹீக்குல் மக்தூமை எங்களால் அருந்தலாம். எனவேதான் இந்த இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், இதற்கு பெயரை வந்து ரஹீக்குல் மக்தூம் வைத்தார்கள். அப்ப இந்த புத்தகத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக
புத்தகமாக எங்களுக்கு தமிழ் வடிவிலே இருக்குது. இந்த புத்தகம் எங்களோட வீடுகள்ல எத்தனை வீடுகள்ல இருக்குது? நாங்க எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை படிக்கின்றோம்? இந்த புத்தகத்துல முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழகான முன்மாதிரி, அழகான வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தும் கூட நாங்கள் எந்த அளவுக்கு அதனை படிக்கக்கூடியவர்களாக, அதனை தேடக்கூடியவர்களாக, அதனுடைய சம்பவங்களை அது மிகவுமே துல்லியமாக இந்த கடைசி நூற்றாண்டிலே அழகான முறையிலே எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளோ, எந்த ஒரு அதாவது பொய்யான செய்திகளோ இல்லாமல் அழகான முறையிலே தொகுக்கப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த புத்தகத்தை தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். முஃப்தி உமர் ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவிலே சென்னையைச் சேர்ந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள், தாருல் ஹுதா என்ற அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழிலே. அப்ப இந்த புத்தகம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எதுக்கு சொன்னால், இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான முன்மாதிரிகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, இந்த உஸ்வத்துன் ஹசனாவை தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதனையும்